யார் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார்களோ அதே போன்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு அம்சமாகவும், யார் அல்லாஹ்வை மறுத்து வாழ்கிறார்களோ, இறை மறுப்பாளராக இருக்கிறார்களோ, கடவுளே இல்லை என்று சொல்கிறார்களோ, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இந்த உலகம் என்பது இயற்கையாகவோ அல்லது இயல்பாகவோ உருவானது கிடையாது. இந்த இயற்கைக்கு பின்னால், இந்த பிரம்மாண்ட படைப்புக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்படி எத்தனை அத்தாட்சிகளை பார்த்து சென்ற கிழமை யாருக்காக பொருத்த முடியுமா? சென்ற கிழமை என்ன அத்தாட்சிகளை பார்த்தோம்? ஆமா, இடி மின்னல் பார்த்தோம். மழை அதாவது சும்மா இயல்பாகவே மழை வந்து பெய்யுறது கிடையாது. அதுக்கு பின்னால ஒரு ப்ரொசஸ் இருக்குது, ஒரு செயற்பாடு இருக்குது. அந்த செயற்பாடு எல்லாம் யாரு கொண்டு வருகிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இதே போல இரவு பகல் என்பது ஒரு மிகப்பெரிய அர்த்தம். நம்ம என்ன பார்க்கிறோம்? இரவு பகல் என்பது சாதாரணமாக சூரியன் மறைவதால அல்லது சூரியன் உதயமாகுவதால் வருவதாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். இந்த மனித சமுதாயத்துக்கு படிப்பினைகளை வைத்திருக்கிறான். அதுக்கு பின்னால இந்த உலமாக்கள் அந்த சூரியனுடைய மறைவுக்கு பின்னால எப்படியான படிப்பினை மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஒவ்வொரு காலை பொழுதுமே ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாங்கள் விழிக்கிற அந்த காலை பொழுதை நல்லறங்களை அதிகரித்துக் கொள்வதற்காகவும், அதே போல நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கும் மோசமான காரியத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிற ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காலை பொழுதை ஆக்கியிருக்கிறான் என்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே அடிப்படையில இன்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 45வது வசனத்துல இன்னொரு அற்புதத்தை சொல்லி காட்டியிருக்கிறான். அதாவது உலகத்துல படைக்கப்பட்ட படைப்பினங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே இருக்கக்கூடிய சொன்னா ஊர்வனைகள், படைப்பினங்கள் எல்லாவற்றையுமே தண்ணீரை கொண்டு நீரை கொண்டு படைத்திருக்கிறார். அந்த படைப்பினங்களை பொறுத்த மட்டும் அதாவது மையம்ஷி அலா பத்னி, அதாவது கால்கள் இல்லாம தன்று வயிற்றால் நடந்து செல்கின்ற அந்த ஊர்வனை படைப்பினங்கள் இருக்கிறது. ஒமின்ஹும் மையம்ஷி அலா ரிஜிலை, அதுல இன்னும் சில படைப்பினங்கள் இருக்கிறது. அப்படி என்ன எப்படியான படைப்பினங்கள் கேட்டா 2 கால்களை கொண்டு நடக்கக்கூடியது. ஒமின்ஹும் மையம்ஷி அலா அர்பஇன், இன்னும் சில படைப்பினங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான் 4 கால்களை கொண்டு நடந்து செல்கிறது. யஹ்லுகுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாடியதை போன்று என்ன செய்கிறான்? அந்த படைப்பினங்களை படைக்கின்றான். அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றுக்குமே எப்படியானவன்? சக்தி உள்ளவனாக இருக்கிறான். இனிதுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிற பொழுது படைப்பினங்கள் எல்லா படைப்பினங்களுமே நம்ம எப்படி ஆக்கி இருக்கிறோம்? எதால படைத்திருக்கோம்? நல்லா சொல்லி காட்டுறான், தண்ணீரை கொண்டு படைத்திருக்கும். இப்ப உலமாக்களுக்கு மத்தியில கருத்து முரண்பாடு என்னன்னு கேட்டா, இந்த தண்ணி என்ன தண்ணி? இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை பொறுத்த மட்டும் பொய்யா இருக்குமா? கண்டிப்பா பொய்யா இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அதாவது படைப்பினங்கள் மனிதன் மாத்திரம் கிடையாது, உலகத்துல இருக்கின்ற எல்லா படைப்புகளுமே தண்ணீராலே ஆக்கியிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் முடியாதுங்களே. சில உலமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த என்ன தண்ணி நுத்துஃபா, அதாவது விந்தன்னு சொல்லும், விந்து அந்த தண்ணின்றோம். ஆனா எல்லா படைப்புகளுமே விந்தணுவால வருதான்னு கேட்டா விந்தணு இல்லாம படைக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. விந்தணுக்கள் இல்லாம உயிரில வாழக்கூடிய உருவாகக்கூடிய உயிரினங்கள் இருக்கிறது. அப்ப இந்த வசனம் பொய்ன்றது அர்த்தம் கிடையாது. ஆனா இன்னும் சில உலமாக்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, மனிதனுடைய உடல் மாத்திரம் கிடையாது, எல்லா தண்ணீருடைய தேவையோடு இருக்கிறது. அதாவது மனிதனை இணைக்கிற பொழுது அல்லது படைப்பினங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைக்கிற பொழுது தண்ணீரை கொண்டு இணைத்திருக்கிறார். அப்ப இப்படி கருத்து அதாவது உலமாக்கள் மத்தியில பல தகவலை சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஆனா இப்ப நமக்கு உண்மையிலேயே இந்த வசனம் என்பது அதாவது 100% தெரியும். கண்டிப்பா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களை தண்ணியில தான் படைத்திருக்கிறான். இப்போ அதாவது விஞ்ஞானம் என்ன செய்யவில்லை, என்ன தண்ணி என்று நமக்கு கன்ஃபார்மா சொல்லவில்லை. மனிதன் அதாவது இயல்பாகவே விந்தணுன்றாலும் கூட எல்லா படைப்புகளுமே விந்தணுவின் மூலமாகத்தான் வருதாக கேட்டா கண்டிப்பா கிடையாது. விந்தணு இல்லாம வரக்கூடிய நிறைய படைப்பினங்கள் இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன செய்திருக்கிறது, உறுதிப்படுத்தி இருக்கிறது. அப்போ இந்த வசனம் போய் கிடையாது. இப்ப நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா ஆய்வு பண்ணக்கூடிய
எல்லாம் இந்த படைப்புக்கு பின்னால, இந்த வசனத்துக்கு பின்னால என்ன சொல்லி இருக்கிறான், ஒரு விஞ்ஞான கோணத்துல பண்ணி கண்டுபிடிக்க சந்தர்ப்பம் இருந்தா கண்டுபிடிக்கலாம். ஆனா நம்ம ஒரு முஸ்லிம்களா இருக்கிற யாரும் என்ன செய்ய மாட்டோம், கண்டிப்பா செய்ய மாட்டோம். அப்படி ஆனா அதுக்கு முயற்சி எடுக்க மாட்டோம். ஆனா யாராவது ஒரு காஃபிர் இந்த குர்ஆன் வசனத்துக்கு பின்னால, இந்த குர்ஆன் வசனத்தை வச்சுதான் அவர் யோசிக்க மாட்டாரு, சும்மா யோசிப்பாரு. இந்த படைப்புகளுக்கு பின்னால ஏதாவது இருக்கும் என்று கண்டுபிடிச்ச பின்னால நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பல வருடங்களுக்கு முன்னால இந்த மாதிரி சொல்லி இருக்கிறான் என்பதை சேர்த்துக்கிடுவோம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யல, அந்த உலமாக்களுக்கு மத்தியில கருத்து முரண்பாடு இருக்கிறது என்ன தண்ணி என்பதுல. ஆனா கண்டிப்பா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல ஒரு ஹிக்மத், இதுல ஒரு அறிவியலை வைத்திருக்கிறான் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்துல இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வயிற்றால என்னது, கால்களே இல்லாம நடக்கக்கூடிய பிராணிகள் இருக்கிறா இல்லையா, என்னது, ஆமா பாம்பு. பாம்பு மாதிரி என்னது, கால்களே இல்லாம இருக்குது. அதே நேரத்துல எம்ஷி அலா ரிஜிலை, ரெண்டு கால்கள் வைத்து நடக்கக்கூடியது இருக்கிறது. மனிதனை போன்ற நிறைய உயிரினங்கள் இருக்கிறது. அலா அர்பைன், இன்னும் என்னது, 4. சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வயிற்றால கால்களே இல்லாம நடக்கக்கூடிய பிராணிகளை சொல்லி காட்டுறான். 2 கால்களை கொண்டு நடக்கக்கூடிய பிராணிகளை சொல்லி காட்டுறான். 4 நடக்கக்கூடிய சொல்லி காட்டுறான். 4 தாண்டி வேற பிராணி இல்லையா, இருக்குது. அப்படியே அல்லாஹ் சொல்ல அந்த படைப்பு இந்த இடத்துல கேள்வி வருதா இல்லையா. ஆனா அதை சொன்ன, அதாவது இப்படியா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து சொல்ற நேரத்துல அதாவது அல்லாஹு அல்லாஹு இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி படைக்கிறான்றது, அவன் சக்தி, எதை எப்படி படைக்கணும்ன்ற சக்தி பெற்று இருக்கிறான். அவன் நாடிய மாதிரி எதை 4 காலை வைத்து படைப்பான், சில நேரம் 2 காலை வைத்து படைப்பான். கால்களே இல்லாம ஊர்ந்து செல்லக்கூடிய படைப்பிடங்களை படைப்பான். அது இல்லாம 4 கால்களை விட அதிகமான படைப்புகளையும் படைப்பான். இதுக்கு யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சக்தி உள்ளவனாக இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று இந்த வசனத்தை முடிக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இன்றைக்கு உலகத்திலேயே எத்தனை படைப்புகள் இருக்கிறது யாருக்காவது கணக்கிட முடியுமா? ஆனா ஒரு பல்கலைக்கழகம், அமெரிக்காவில் உள்ள பெரிய ஒரு பல்கலைக்கழகம் என்ன செய்யறான்னு கேட்டா இந்த முயற்சியில ஈடுபடுறாங்க. அதாவது சில இயல்பான விஷயம் என்னன்னு கேட்டா, சில ஊருக்கே, அதாவது அந்த ஊர் அந்த சில பிராணிகள் அல்லது ஊர்வனைகள் அந்த ஊர்ல மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. இப்படி இந்த உலகத்துல உள்ள மூளை முழுக்கெங்கும் இருக்கக்கூடிய அடைப்பினங்கள் எல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு பல்கலைக்கழகம் என்ன செய்யறாங்க, ஆய்வு பண்ணி கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த அந்த என்னது, அந்த அந்த ஜமா அந்த அந்த டீம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணா எத்தனை கண்டுபிடிக்கிறது, கடலுக்கு போயிட்டு பாக்குறதா, அல்லது அங்க அமெரிக்கால உள்ளதை பாக்குறதா, இல்ல ஆசியால இருக்கிறத பாக்குறதா, ஆப்பிரிக்கா இருக்கிறத பாக்குறதா, அந்த அறிக்கையில என்ன பின்னால அறிக்கையில என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த அறிக்கை பிபிசி என்கிற இணையதளத்திலே வெளியாச்சு. அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு கேட்டா பல $1 பில்லியன் தேவை, சும்மா கண்டுபிடிக்க முடியாது. பல டாலர், அது $1 மில்லியன் மட்டும் கிடையாது, பல்லாயிரம் வருடங்கள், குறிப்பாக 50,000 வருடம் தேவை. இத மாதிரி கண்டுபிடிச்சு எத்தனை படைப்பினங்கள் இருக்கிறது என்பதை நம்ம சொல்றேன்னு கேட்டா, ஏன் கண்ணியத்துக்கிறவர்களே, இப்ப படைப்பினங்கள் என்பதை என்ன செய்ய முடியாது, ஒரு காலமும் கணக்கிட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு படைப்பினங்கள் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை பத்தி சொல்றான். மூமின்கள் யார் தெரியுமா, அல்லாஹுடைய, அல்லாது அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய இறை விசுவாசி. அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா, வானத்துடைய பூமியுடைய படைப்பை பத்தி சிந்திப்பாரு. சிந்தித்த பின்னால அவர் விஷயத்த ஒரு முடிவு கூறுவாரு. என்னன்னு கேட்டா, ரப்பனா மா சலக்தஹாதா பாத்திலா, அல்லாவே இறைவனே, நீ படைத்த படைப்பு இருக்கிறதே எதையுமே வீணா படைச்சது கிடையாது. நீ படைத்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அது வீண் கிடையாது என்பதை ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின், யாரு அல்லாஹ்வை நேசிக்கிறானோ, அல்லாஹ்வை நம்புகின்றானோ அந்த மனிதர் கடைசியா முடிவு கூறுவார். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இப்படி இந்த படைப்பினங்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹுடைய அந்த வல்லமையும் ஆற்றலையும் இந்த சமுதாயத்துக்கு சொல்வது மாத்திரம் கிடையாது, இதற்கு பின்னால, இந்த படைப்புகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறதா, இறைவன் இருக்கிறான், இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் வந்தது என்று மனிதர்களை மடையாராக்கி அவர்களுமே மடையாராக்கக்கூடிய மூட நம்பிக்கையுடையவர்கள், இறை மறுப்பாளர்கள், அதே போன்று கடவுளை என்று இல்லை என்று சொல்லக்கூடிய நாசிகர்களுக்கெல்லாம் பெரிய பாடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களை பேசுகின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இப்படி இந்த சூரத்து நூருடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவது இந்த சூரத்துடைய இந்த வசனத்தை, இந்த சூறாவை எப்படி ஆக்கியிருக்கான்னு கேட்டா, பண்பாட சொல்லிக் கொடுக்குறான், அகலாக்க சொல்லிக் கொடுக்குறான். இந்த அகலாக்க பின்பற்றணுமா இருந்தா யார் பின்பற்றுவார்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், கல்லறங்களை யார் பின்பற்றுவார்கள், மூமின்கள். காஃபிர் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாரு, பின்பற்ற மாட்டாரு.
மூமின்கள் எப்படி இருப்பாரு என்பதெல்லாம் சொல்லி காட்டுறான். மூமின்கள் என்ன பார்த்தோம்? மூமின்களுக்கு உதாரணமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இருப்பாரு, அந்த பண்பாடுகளையுமே எங்க செய்வாரு என்பதை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டியிருக்கிறான். அது சொன்னதுக்கு பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர சொல்லி காட்டுறான். காஃபிர் உலகத்துல எப்படி இருக்கிறாரு, எப்படி இருக்கான்னு பார்த்தோம். எப்படி இருக்காரு காஃபிர்? காஃபிர் என்ன வேலை செஞ்சாலுமே பயன் கிடையாது. சில நேரம் நினைச்சுப்பாரு காஃபிர்கள் நம்ம நல்லா இருந்தா செய்யறோம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. மறுமையில வந்து அல்லாஹ் என்ன செய்ய தருவான்? ஒன்றுமில்லாத காணல் நீரை கொண்டு ஆக்கிடுவான். அவர் செய்கின்றவருக்கு அதாவது மோசமான கூலி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார் பண்ணி வைத்திருக்கிறார் என்று காஃபிரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டான். இப்ப என்னன்னு கேட்டா, காஃபிர்களை சொன்ன பின்னால இந்த மாதிரி உலகத்தை நம்ம அற்புதத்தோட படைத்திருக்கிறோம், ஒரு அற்புதமான விஷயத்தோட இந்த உலகத்தை ஆக்கி இருக்கிறோம். அத்தாட்சிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா அத்தாட்சிகளுமே சொன்னது கிடையாது. நம்ம பார்த்த ஒரு சில அத்தாட்சிகளை தான் இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஞாபகம் ஊட்டுவதற்காக சொல்லிட்டான். சொன்ன பின்னால இப்ப என்னன்னு கேட்டா, முனாஃபிக்னா யாரு? முனாஃபிக்னா யாரு? நயவஞ்சகர்கள். இஸ்லாத்தை ஏற்கிற மாதிரி ஏற்கிறது உண்மையிலேயே முஸ்லிம்கள் கிடையாது. அப்படி நயவஞ்சகர்கள்னா யாரு, அவருடைய பண்புகள் என்ன, எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 46வது வசனத்துல லகத் அன்ஸல்னா ஆயாத்தின் முபையினாத், நாங்கள் தான் இந்த தெளிவான வேத வசனத்தை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம். வல்லாஹு யஹ்தி மையஷா, யாரு நாடுகின்றானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த தெளிவான வசனத்திலிருந்து நேரு விலையை கொடுக்கிறான். இலா சிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேரான வசனத்தை, இந்த தெளிவான வசனங்களை, குர்ஆனை யார் இறக்கி வைத்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நேரான பாதையை கொடுக்கிறான்னு கேட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நாடுகின்றான். சும்மா எல்லாருக்கும் என்ன செய்ய முடியாது, நேரான பாதையை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் யாருக்கு? ஆயாத்தி முபையினாத், தெளிவான அத்தாட்சிகள். நம்ம போன வகுப்புல என்ன பார்த்தோம்? ஒரு முக்கியமான தகவல் பார்த்தோம். அதாவது சில நேரம் பிழையா விளங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அதாவது குர்ஆனை எல்லாருமே வந்து விளங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அது அதாவது எல்லாருமே விளங்கிக் கொள்ள முடியாது என்று கிடையாது. குர்ஆனை பொறுத்த மட்டும் ஆயாத்தும் முஹ்கமாத், தெளிவான வசனங்கள் இருக்கிறது. இப்ப குல் ஹுவல்லாஹு அஹத், இதை விளங்குறதுக்கு நம்ம யார்ட்டையாவது போகணுமா? அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு சொல்றது சின்ன பிள்ளைய குறிப்பிட்டு அல்லாஹ் ஒருவன், அல்லாஹுக்கு இணை துணை கிடையாது, அல்லாஹ் வந்து யாரையும் பெறவும் இல்லை, யாரையாலும் பெறப்படவும் இல்லை என்று சொல்வதற்கு நம்ம ஆய்வு பண்ண தேவை கிடையாது. ஆனா இன்னும் சில வசனங்களை படிக்கணுமா இருந்தா என்ன செய்யணும்? கண்டிப்பா ஆய்வு பண்ண தேடணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிற பொழுது ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமக்கு இந்த குர்ஆன் வேத வசனத்தை இறக்கியது யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். மின்ஹு ஆயாத்துன் முஹ்கமாத், அந்த வசனத்துல, அந்த குர்ஆன்ல ஆயாத்துன் முஹ்கமாத், தெளிவான வசனங்கள் இருக்கிறது. குன்ன உம்முல் கிதாப், அதுதான் என்னது? அதனுடைய மூலாதாரம். அதே நேரத்துல முத்தஷாபிஹாத், தெளிவில்லாத சில வசனங்கள் இருக்கிறது. ஆனா இந்த தெளிவில்லாத வசனங்களை பொறுத்த மட்டும் யாருடைய உள்ளத்துல மோசமான சிந்தனை இருக்கிறதோ அல்லது கெட்ட உணர்வு இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த சமுதாய முஸ்லிம்களுக்கு மத்தியில, இறை விசுவாசிகளுக்கு மத்தியில ஃபித்னாவை உண்டு பண்ணுவதற்காக இந்த வசனத்தை திரிவுபடுத்துவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதே நேரத்துல உண்மையிலே இந்த வேத வசனங்களுக்கு, அப்படியாக இருக்கக்கூடிய வேத வசனங்களுக்கு யாரு விளக்கம் கொடுப்பார் தெரியுமா? அல்லாஹ்வை தவிர்த்து யாருக்குமே என்ன செய்ய முடியாது, அந்த மாதிரி வசனங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் உலமாக்கள், போன முறை சொன்ன மாதிரி உலமாக்கள், சஹாபாக்கள், குர்ஆனை கற்றவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சொல்கின்றான் வர்ராசிஹூன ஃபில் இல்ம், அதாவது குர்ஆனை இந்த மார்க்கத்திலே தெளிவுள்ளவர்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? யகூலூன ஆமன்னா, அதாவது ஆமன்னா பி, நாங்கள் இதை ஈமான் கொண்டு விட்டோம். குல்லுன் மின் இன்தி ரப்பினா, இதெல்லாம் இறக்கி அருள் இருக்கிறான் என்று அல்லாஹ், அந்த யாரு? வர்ராசிஹூன ஃபில் இல்ம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை யாரு கற்றறிந்தார்களோ அவர்களுடைய பண்பாக சொல்லி காட்டுறான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் யார்களே, அப்ப என்னது? குர்ஆனை விளங்கக்கூடிய சில வசனங்களும் இருக்கிறது. அதே நேரத்துல ஒரு உலமாக்கள் மூலமாக, இந்த மாதிரி தஃசீர்கள் மூலமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது இந்த விஷயத்த நான் பெருசா பேச வர இல்ல, சூனியம் என்கிற விஷயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி, அதாவது குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் பிரட்டி ஆய்வு பண்ணி இந்த மாதிரி விளங்கலாம் என்று சமுதாயத்தை வழிகெடுத்த மிக மோசமான உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களும் நமக்கு தெரியும். ஆனால் இஸ்லாமியங்களுக்கு அப்படி என்ன செய்யவில்லை, கண்டிப்பாக வழிகாட்டவில்லை. குர்ஆனை பொறுத்த மட்டில் மக்கள் எல்லாருமே விளங்கக்கூடிய அளவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனங்களை வைத்திருக்கிறார்.
அதே நேரத்துல முத்தஷாபிஹாத் என்று சொல்லக்கூடிய அந்த வசனங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே மூமின்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நம்ப மனிதனுடைய பொறுப்பு என்னது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை இறக்கி இருக்கிறான். இதுக்கு விளக்கம் தெரியுமா இல்லையான்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை ஈமான் கொள்வோம் என்பது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதே நேரத்துல 47வது வசனத்துல சூரத்து நூருடைய 47வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற போது வயகூலுன ஆமன்னா பில்லாஹி வபிர் ரசூல் என்ன சொல்வார்கள் சில மனிதர்கள், நாங்கள் அவருடைய தூதரையும் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாம் அவருக்கு குற்றப்பட்டிருக்கிறோம் என்று சில மனிதர்கள் சொல்வார்கள். சும்மயத்தவல்லா ஃபரீக்கும் மின்ஹும், சரி அப்படி சொன்ன பின்னால அதுல ஒரு கூட்டம் என்ன செய்வார்னு கேட்டா அது இருந்து விடுபட்டு விடுவார்கள், அதுக்கு மாற்றம் செய்வார்கள். நிம்பாலி அப்படி சொன்ன பின்னால என்ன செய்வார்கள்? அல்லாவையும் தூதரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருக்கு கட்டுப்படுகிறோம் என்று ஒரு கூட்டம் சொல்வார்கள். அது சொன்ன பின்னால அந்த சொன்ன வார்த்தைக்கு மாற்றம் செய்வார்கள். இவர்கள் யாரு? மூமின்கள் கிடையாது, ஈமான் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். தொடர்ந்து சொல்லுகிற பொழுது இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர நேரம் அல்லாஹ் அவருடைய தூதரின் பக்கமும் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குவோம், அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது உங்களுக்கு தீர்ப்பு வழங்குவோம் என்று இவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த பக்கம் வரமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தீர்ப்பையும் அல்லாஹ்வுடைய தூதின் தீர்ப்பையும் ஏற்றுக்கொள்வதற்காக என்ன செய்ய மாட்டார்கள்? இந்த இந்த அழைப்புக்கு செவி சேர்க்க மாட்டார்கள். உண்மையிலே அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிற போது அவரிடத்திலே சத்தியம் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த சத்தியத்தின் பக்கம் வந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினார். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, முனாஃபிக் நயவஞ்சகர்களுடைய பண்பு என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டன்னு சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை கேட்கணும்னு சொல்வார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதன் பக்கம் அழைப்பு கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு பிரச்சனையின் போது அல்லது குழப்பங்கள் சச்சரவுகளின் போது அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அழைப்பு கொடுக்கப்பட்டால் என்ன செய்ய மாட்டார்கள்? அந்த அழைப்புக்கு பதிலளிக்க மாட்டார்கள். ஆனா என்று சொல்லுவார்கள். அதே நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 50வது வசனத்துல இதற்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இப்படி இருக்கிறான்னு சொல்லிற போது அஃபீ குலூபிஹிம் மரதுன், ஒன்னாவது என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கும். இந்த மாதிரி செய்யறன்னு கேட்டா அவர் ஒரு உள்ள நோயால பாதிக்கப்பட்டிருக்கணும். அமிர்தாபு சந்தேகத்துக்குரிய மனிதா இருக்கணும். உண்மையிலேயே அல்லாஹ் இருக்குதா இல்லையா, மறுமை இருக்கிறதா இல்லையா, இப்படி சந்தேகத்துக்குரிய மனிதா இருக்கணும். அது இல்லைன்னு கேட்டா அல்லாஹும் அவருடைய தூதர் என்ன செய்வார்கள்? ஏமாற்றிடுவார்கள். தீர்ப்பு நீதம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள் என்று என்ன செய்வாரு? அவர் பயப்படணும். இப்படிதான் உண்மையிலேயே இவருடைய நிலைமையான்னு கேட்டா அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்றான்னு கேட்டா பல் அப்படி கிடையாது. இவர் யாரு தெரியுமா? அநியாயக்காரர்கள். உண்மையிலேயே இவர்களுக்கு நோயும் கிடையாது, இவர்களுக்கு சந்தேகமும் கிடையாது. இந்த குர்ஆன் சுன்னா தூதர் இதெல்லாம் உண்மை என்று அறிந்திருக்கிறார்கள். அதே நேரத்துல இவர்கள் இதுக்கு அஞ்சவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அநீதி செய்வார், அதாவது பக்கசார்பாக நீதி வழங்குவார் என்று அவர்கள் நினைத்தது கிடையாது. ஆனால் அநியாயக்காரர்களாக அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த சமுதாயத்துக்கு அநியாயம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினார். நீங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இது ஒரு முனாஃபிக். முனாஃபிக்னா இஸ்லாத்தை ஏற்றல் போல நடத்தி கொள்வாரு, ஆனா உண்மையிலேயே என்ன செய்ய மாட்டாரு? முஸ்லீமா இருக்க மாட்டாரு. இப்ப முனாஃபிக் எத்தனவ? முனாஃபிக் எப்படி 3 வகை? அது முனாஃபிக் பண்பு சிஃபாத் தன்மை. அதாவது நிஃபாக் எத்தனை வகை? 2 வகை. என்னன்னு கேட்டா நிஃபாக்குல் அக்பர் பெரிய நிஃபாக், இன்னொன்னு நிஃபாக்குல் அஸ்கர் சின்ன நிஃபாக். பெரிய நிஃபாக்கை பொறுத்த மட்டும் இந்த மார்க்கத்தை விட்டு என்ன செய்யும்? வெளியாக்கிடும். சின்ன நிஃபாக்குன்னு சொல்றோமே அது என்னன்னு கேட்டா இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, வாக்கு போத்தா மாறு செய்வாரு, பேசினா போய் சொல்லுவாரு. ஓகே, மனிதன் முயற்சி செய்வாரு. முஸ்லீம்ல 4 பண்பு வந்து இருக்குது. இது புகாரில் வரக்கூடிய செய்தி. ரைட், இந்த மாதிரி இருந்தா என்னன்னு கேட்டா இப்ப நம்ம எல்லாம் முஸ்லீமா தான் இருக்கிறோம். இப்ப நான் இந்த பாய்க்கு வந்து ஒரு வாக்கு கொடுக்குறேன், ஆனா எனக்கு செய்ய முடியாது, அதனால நான் முனாஃபிக் கிடையாது. அது முனாஃபிக்குடைய பண்பு. ஆனா முனாஃபிக் யார்? உண்மையிலேயே இந்த பெரிய முனாஃபிக் சொன்னேன் நிஃபாக்குல் அக்பர்ன்றது அவர் யாருன்னு கேட்டா
அல்லாஹுடைய தூதரோட காலத்துல வாழ்ந்தாரு பாருங்க, முஸ்லிம்களை பரிகாசம் செய்வாரு, இஸ்லாத்துக்கு ஏற்ற மாதிரி வருவாரு, அல்லாஹுடைய தூதரோட யுத்தத்துக்கு போவாரு, திரும்ப கலட்டி விட்டுருவாரு. யுத்தத்தோட தோத்தா என்ன செய்வாரு? நம்மளுக்கு தெரியும் நீங்க தோத்துறீங்கன்னு, அதனாலதான் நம்ம இதுல செய்யல, யுத்தத்துக்கு உங்களோட சேர்ந்து கொள்ள இல்ல, பின்னால வரும். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது அசல் முனாஃபிக், பெரிய முனாஃபிக் சொன்னமே, அவருடைய தண்டனை, அவருடைய மறுமை நிலைமை என்னன்னு சொல்ற நேரத்துல, இன்னல் முனாஃபிகீன ஃபீ தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், என்ன செய்வாரு? நரகத்துல அடித்தலை யாருன்னு கேட்டா அந்த மாதிரி மனிதருக்கு தான். யாரு? முஸ்லிம்களை நம்பி, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி நம்பி நடித்தார்களே, முஸ்லிம்களை ஏமாத்தினார்களே, அல்லாஹுடைய தூதருக்கு மோசமான இந்த மாதிரி சதி செய்தார்களே, இவர்களுக்கு தண்டனை என்று கேட்டா நாளா மறுமையில நரகத்துடைய அடித்தளத்தை அல்லாஹ் ரப்புல் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அதே நேரத்துல மத்த முனாஃபிக், அதாவது சின்ன முனாஃபிக் நிஃபாக், அதாவது நிஃபாக்குல் அஸ்கர்னு சொல்றது, அந்த நிஃபாக்க பொறுத்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயத்துல் முனாஃபிக் தலாசா, 3 விஷயம் இருக்கிறது. இதா ஹத்தத கதப, என்ன செய்வார்? பேசினா பொய் பேசுவார். வைதா வஅத அஹ்லஃப, வைதா இத்மின, நம்பினால் கான, மோசை, அதாவது நம்பினா ஏமாற்றிடுவார். இது வந்து சாதாரணமா இருக்குது. அதே நேரத்துல உண்மையிலேயே நம்ம தொழுகைக்கு எப்படி போகும்? பயபக்தியோட தான் போவோம். சில நேரம் வந்து சோமரமாகிடும். அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுறான், என்னது? இதா காமு லிஸ்ஸலாத்தி காமு குஸாலா, அவனா சோம்பரமா எழும்புவாரு. இது அசுப்பு, அதாவது அந்த பண்பு கிடையாது. ஆனால் சில நேரம் நிஃபாக்குடைய தன்மை எல்லாத்தையும் நீக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பண்புல இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை இந்த நிஃபாக்க பொறுத்த மட்டும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்ந்த சஹாபாக்களுக்கு பாருங்க, அவ்வளவு பயங்கரமா பயந்தார்கள். எந்த அளவுக்கு பயந்தார்கள் கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும். யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு? இந்த இஸ்லாத்துடைய 2வது கலீஃபா. அல்லாஹுடைய தூதர் உலகத்துல வாழ்ற பொழுது நம்ம யாருக்காவது இவர் சொற்கவான்னு சொல்ல முடியுமா? யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். எந்த அளவுக்கு அற்புதமான தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சிறப்புக்குரிய மனிதர். அல்லாஹுடைய தூதர் மரணிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹுடைய தூதர் சாஹிபு சிர்ன்னு சொல்லக்கூடிய ரகசிய தோழர் யாரு? ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்ல சில பட்டியல் கொடுக்குறாங்க. என்னது? இந்த மாதிரி பட்டியல் தந்திருக்கிறேன். இந்த பட்டியல் யார் இருக்கா? பேர் பட்டியல் யாருன்னா முனாஃபிக்குகளோட பட்டியல். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிய வருது. உடனே போறாங்க அவர்கிட்ட. போய் என்ன கேட்கிறாங்க? என்ற பேர் இருக்கிறதா என்று சொல்லுங்கன்றாரு. அதாவது அவ்வளவு அற்புதமாக வாழ்ந்த மனிதர், இஸ்லாத்தை பக்குவமா யுத்தத்தில் கலந்து கொண்டு யுத்தத்துக்கு அவங்க அந்த சஹாபாக்கள் இந்த அளவுக்கு போன்னு கேட்டா, நம்ம உசுர் போனாலும் பிரச்சனை கிடையாது என்று அந்த உயிரை துச்சமாக அமைத்து வாழ்ந்த சஹாபாக்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அற்புதமான மனிதர். அவர் அந்த அளவுக்கு கேட்கிறாருன்னு கேட்டா, நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு கஞ்சனோன்றது யோசிச்சு பாருங்க. அதே நேரத்துல இப்னு அபி முலைகா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவர் வந்து சஹாபாக்கள் காலத்துல வாழ்ந்தாரு, சஹாபி கிடையாது, சஹாபாக்களுக்கு பின்னால் வாழ்ந்த தலைமுறை. இவர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, அது அஜ்ரத்து ஸலாதீன மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு? 30 பேர் சந்திச்சேன், சஹாபா, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்களை சந்திருந்தேன். ஆனா குல்லுஹும் யகாஃபு நிஃபாக அலா நஃப்ஸிஹி, அந்த அத்தனை பேரும் என்ன செய்தார்கள்? நயவஞ்சகத்தை, நிஃபாக்கை தனக்குள்ளே பயந்து கொண்டார்கள். அது மாத்திரம் கிடையாது, மா மின்ஹும் அஹதுன் யகூல், அதுல யாருமே சொன்னது கிடையாது, இன்னஹு அலா ஈமானி ஜிப்ரீல் வ மீகாயில், நான் ஜிப்ரீல் மாதிரி அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், நான் இந்த மார்க்கத்தை அந்த அற்புதமா பின்பற்றேன் அப்படி என்று அந்த சஹாபாக்கள் யாரும் சொன்னது கிடையாது. நிஃபாக்குக்கு பயந்தார்கள் என்று யாரு? இப்னு அபி முலைகா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற செய்தி ரவா இருக்கிறாங்க. அதே நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பண்புகளை சொல்லி காட்டுறான். முனாஃபிக் என்று கேட்டா எப்படி இருப்பாரு? குறிப்பாக அத்தக்கப்புரு வல் இஸ்திக்பார், அதாவது பெருமடிப்பாரு. எதுக்கு பெருமடிக்கிறோம்னு அவருக்கும் தெரியாது. அப்படி ஒரு மோசமா உலகத்தில் நடந்து கொள்வாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது, வஇதா கீல லஹும், அவருக்கு சில மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்லப்படும், வஇதா கீல லஹும் தஆலு லியஸ்தக்ஃபிர லக்கும் அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பாரு, நீங்க வாங்க என்று சொன்னா, லவல்லு ருஊஸஹும், அவருடைய தலையை புறந்தள்ளி விட்டு, வரஐத்துஹும் யஸ்தக்பிரூன், அல்லாஹ், அதாவது பெருமை அடித்தவர்களாக தலையை சாய்க்காமல் இந்த அழைப்புக்கு பதிலளிக்காமல் செல்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக முக்கியமான பண்பு என்ன செய்வார்கள்? பெருமை அடிப்பார்கள், அதாவது கர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்துல அல் இஸ்திஹ்சாஉ பி ஆயாத்தில்லாஹ் வ பில் முஃமினீன், என்ன செய்வார்கள்? பரிகாசம் செய்வார்கள். மூமின்களையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் வேத வசனங்களையுமே
அவர்கள் என்ன செய்வார்கள்? பரிகாசம் செய்வார்கள், மட்டம் தட்டுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை பத்தி சொல்லுகிற பொழுது முனாஃபிக்குகள் மூமின்களை சந்திச்சா அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹாலு ஆமன்னா, நாங்க ஈமான் கொண்டு உங்களோட தான் இருக்கிறோம். வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவர்கள் அந்த மனிதர்களை விட்டு போனா, அந்த ஷைத்தான்களோடு சேர்ந்து விட்டா, ஹாலு இன்னா மஅக்கும், நாங்க அப்படி உங்களோட தான் இருக்கிறோம், ஈமான்லாம் கொள்ளவில்லை. ஆனா இன்னமா நஹ்னு முஸ்தக்பிரூன், என்ன செய்யறோம் தெரியுமா? சும்மா பரிகாசம் பண்றோம், சும்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி என்ன செய்யறோம்? நடிக்கின்றோம் என்று சொல்வார்கள். இது யாருடைய பண்பு? பரிகாசம் செய்வார்கள். மூமின்களையுமே பரிகாசம் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களையும் என்ன செய்வார்கள்? பரிகாசம் செய்வார்கள். அதே நேரத்துல அன்னஹும் சுஃபஹா, மடையர்கள். ஆனா யர்மூன பிஸ்ஸஃபதி பில் அலல் முஃமினீன், அவர்கள் தான் உண்மையிலேயே மடையர்கள். என்ன நினைக்கிறான்னு கேட்டா, நம்ம மூமின்களை ஏமாத்தம் நினைக்கிறார்கள். ஆனா உண்மையில யார் ஏமாத்த பண்றது? அவர்கள் தான். ஆனா அவர்கள் என்ன சொல்லுவாரு கேட்டா, இந்த மூமின்கள் ஈமான் கொண்ட மாதிரி அவர்கள் மடையலா இருப்பார்கள், அந்த மாதிரி நம்ம ஈமான் கொள்றோம்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது வஇதா கீல லஹும் ஆமினு கமா, அதாவது மூமின்கள் கமா ஆமனன் நாசு, மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறாங்களே அந்த மாதிரி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் சொன்னா, காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா, இந்த மடையர்கள் ஈமான் கொண்ட மாதிரி நாங்க ஈமான் கொள்ளணுமா என்று அந்த மக்கள் யார் கேட்பார்கள்? முனாஃபிக்குகள் கேட்பார்கள். இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா வலக்கின் லா யஅலமூன், அவர்கள் தான் மடையர்கள், ஆனா அவர்கள் அதை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி இது அல்லாமல் பல அத்தாட்சிகளை, பல பண்பாடுகளை சொல்லி காட்டுகிறார். அத்தம்உ வஷ்ஷஹவாத், அதாவது இன்பங்கள் கிடைச்சா உடனே அதை அனுபவித்து விடுவார்கள். இன்பங்கள் கேட்டா அத்தம்உ சொன்னா அஷுபஹாத், என்னது அஷக், அது ஷஹவாத், உலகத்துடைய இன்பங்கள், மதுவாக இருக்கலாம், விபச்சாரமா இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு இன்பம் கிடைச்சாலும் உடனே அதை அனுபவித்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமினான பெண்களுக்கு ஹிஜாப பேன்ற நேரம் சூரத்துல் அஹ்ஸாப்ல ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி கொடுக்குறான். நீங்க ஃபலா தஹ்லஅன பில் கவுல், பேசுற நேரம் குழஞ்சு பேசாதீங்க. ஏன் தெரியுமா? ஃபயத்மஅ அல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், யாருடைய ஃபீ கல்பிஹி மரத், யாருடைய உள்ளத்துல நோய் இருக்கிறதோ, மறந்து இருக்கிறதோ, அவர் உங்களை, அதாவது அவருக்கு பாதுகாப்பா இருந்துக்கோங்க என்ற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்லி கொடுத்தார். மறந்து என்று சொன்னா உள்ள நோயா இருப்பாரு, உள்ளத்துல சுபஹாத், சந்தேகம் என்கிற நோய் இருக்கு. அதே நேரத்துல ஷஹவாத், இன்பங்களை அனுபவிக்கணும் என்கிற நோய் இருக்குது. உலமாக்கள் மனிதனுடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய நோயாக என்ன சொல்றான்னு கேட்டா, 2 நோய் இருக்கிறது. ஒண்ணு சந்தேகம், உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறானா இல்லையா, மறுமையை எழுப்பப்படுவோமா இல்லையா, நம்ம செய்யற வேலைக்கெல்லாம் கேள்வி இருக்கிறதா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதே நேரத்துல உலகத்துல ஒரு சின்ன ஒரு இன்பத்தை கண்டாலுமே கட்டுப்பாடோடு இருக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு வஞ்ச மாட்டார்கள், ஈமானோடு இருக்க மாட்டார்கள். இந்த மாதிரி மனிதர்கள் இது முனாஃபிக்குடைய அடையாளம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அதே நேரத்துல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி நிறைய பண்புகள் இருக்கிறது, நேரம் போதாது. ஆனால் அதாவது இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்வார்களா என்று யோசிக்கிற அளவுக்கு ஒரு அவங்களை சேர்ப்பார் என்று கேட்டா, யுஹிப்பூன ஐயுஹ்மது, அவர்கள் தன்னை புகழோன்னு நினைப்பார்கள். எதுக்கு புகழன்னு கேட்டா, விமாலம் யஃஅலு, எதை அவர்கள் செய்யவில்லையோ அதற்காக அவர்களை புகழ வேண்டும் என்று நினைப்பார்கள். அதாவது ஒரு முஃமின் எப்படி இருப்பார் தெரியுமா? உண்மையிலேயே ஒரு மனிதர் நல்ல வேலை செய்யறாரு, அந்த மனிதர் நான் செஞ்சிட்டேன்றதுக்கு அடுத்தால் புகழணும்னு நினைக்க மாட்டாரு. முஃமினுடைய பண்பு என்னன்னு கேட்டா, நான் ஒரு வேலை பண்ணிட்டு நான் செஞ்சுட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி தெரிய மாட்டாரு, அடுத்தாக்கள் சொல்றது விருப்பவும் மாட்டாரு. ஆனா இந்த முனாஃபிக்களை பொறுத்த மட்டும் ஒருத்தர் அந்த வேலையை செஞ்சிருக்கவும் மாட்டாரு, ஆனா அவர் தான் செஞ்சாரு மக்கள் பேசணுன்றது நினைப்பாரு. கணித்துக்குரியவர்களே, இதுக்கு ஒரு புகார் ரஹிமஹுல்லாஹ், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ், அதாவது முஸ்லிம் என்கிற கிரந்தத்துல ஒரு அற்புதமான தகவல் இருக்குது. சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரஜுலன், ஒரு மனிதர் இருக்கிறாரு, மினல் முனாஃபிகீன ஃபீ ஹஜ்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஒரு முனாஃபிக் இருக்கிறார். அவர் என்ன செஞ்சாரு கேட்டா, கானு இதா ஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் கஸ்வா, யுத்தத்துக்கு போற நேரம் தகல்லஃபு அன்ஹு, அந்த மனிதர் யுத்தத்துக்கு போகாம இருக்கிறார். எல்லாருமே சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போறாங்க, இவர் என்ன செய்யறான்னு கேட்டா யுத்தத்துக்கு போகாம அந்த அல்லாஹ்வுடைய தூதரோட அங்க மதீனால இருக்கிறாரு. அப்ப யுத்தம் முடிஞ்ச பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் அங்க வருகிறார்கள். ஃபைதா கதிம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் முடிஞ்சு மதீனாவுக்கு வந்த பின்னால இஹ்ததரு இலைஹி, மன்னிப்பு கேட்கிறார். யா ரசூலல்லாஹ்,
இந்த மாதிரி இன்னைக்கு வர கிடைக்கல, மன்னிச்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் அப்படி என்ன செய்யறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டதும் இல்லாம அவர் என்ன பாக்குறான்னு கேட்டா, அவரு ஒரு மனிதர் இருக்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதர காலத்துல, யுத்தம் ஏதாவது ஒரு யுத்தம் கிடையாது, யுத்தம் வாழ்கிற பொழுது இந்த மாதிரி தான் செய்வார். என்னது அல்லாஹ் யுத்தத்துக்கு போக மாட்டாரு. யுத்தம் முடிஞ்சு வந்த பின்னால வெற்றியோ தோல்வியோ அல்லாஹ் தூதருக்கு சொல்றது யார சொல்லலாம், உண்மையில எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் கண்டிப்பா வந்திருப்பேன். இவர் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் ஆமா ஆமா இவர் கண்டிப்பா வந்திருப்பாரு, உண்மையிலே இவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படி என்று சஹாபாக்கள பேசிக்கொள்ளணும் அப்படி என்று அவர் நினைக்கிறாரு. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்னு கேட்டா, லா தஹ்சபன்ன அல்லதீன யஃப்ரஹூன பிமா அதவ் வ யுஹிப்பூன அன் யுஹ்மது பிமா லம் யஃஅலு. அதாவது அல்லாஹ்வை தோல்விச்சு காட்டுற மாதிரி சொல்லி காட்டுறான், நபியே நீங்க இந்த மாதிரி சில மனிதர்கள் சில வேலை செய்யாம அவர்கள் செய்ய வேண்டும் பேசிக் கொள்வதிலே சந்தோஷப்படுகிறார்கள், அதை விரும்புகின்றார்கள். அவர் செய்யாம நீங்க செஞ்சோடு சொல்வதற்காக என்ன செய்வார், புகழ்வதற்காக அவர் நினைக்கிறார்கள். அந்த மாதிரி மனிதர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் அல்லது தண்டனையிலிருந்து பாதுகாத்துக்குவான் என்று நீங்க நினைச்சிடாதீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே கணியத்துக்குரியவர்களே, இப்படி அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர், நல்லறங்களை ஏவி தீயதை தடுப்பது யாரு, மூமின்கள், இறை விசுவாசிகள். ஆனா அதுக்கு மாற்றமா என்ன செய்வான்னு கேட்டா, அல் அம்ரு பில் முன்கர் வன் நஹ்யு அனில் மஅரூஃப், நல்லதங்களை தடுத்து நல்ல விடயங்களை தடுத்து இதெல்லாம் கெட்ட விஷயமா இருக்கிறதோ அதெல்லாம் ஏவி விடுவார்கள். அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பஅதுஹும் மின் பஅதின் யஅமுரூன பில் முன்கர் வ யன்ஹவுன அனில் மஅரூஃப். நல்லதை ஏவி நல்லதை தடுத்து விட்டு தீயதை மக்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அதே நேரத்துல அல் இஃப்சாது பைனல் முஸ்லிமீன் பைனல் முஃமினீன், முஃமின்களுக்கு மத்தியில ஏதாவது ஃபித்னா உண்டாக்குறது, சண்டைய குழப்பத்தை உண்டாக்குறது. அல் முவாலாத் பில் காஃபிர், ஒரு காஃபிரை கண்டு அவரோடு நல்ல முவாலாத் சந்தோஷம் நடந்து கொள்றது, அவரை பாதுகாவல் எடுத்துக் கொள்றது. அதே நேரத்துல சத்துன்னாஸ் அனில் இன்ஃபாக், நம்ம தர்மம் செய்ய போனா என்ன செய்வாரு, தர்மம் செஞ்சிடாதீங்க, இந்த மாதிரி இதுக்காக தர்மம் செய்ய போறீங்க, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், நீங்க இதுக்கு தர்மம் பண்றீங்க, இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் யாரு, முனாஃபிக்குடைய பண்பாக இருக்கிறது. அதுல குறிப்பாக என்னன்னு கேட்டா, யுஹிபூன அனில் அமலி ஸாலிஹ், நல்லறங்கள் செஞ்சா இந்த அமல் செஞ்சு நீங்களா சொர்க்கம் போயிருவீங்களா. சஹாபாக்கள் காலத்துல சில மனிதர்கள் கேட்டார்கள், இந்த மாதிரி அமலை கஷ்டப்பட்டு செய்றீங்களே, இதெல்லாம் ஒரு அமல் நினைக்கிறீங்களா, இதுக்கெல்லாம் நன்மை தருமா நீங்க நினைக்கிறீங்களா. நல்ல அமல்கள் என்ன செய்வார்கள், குறை சொல்வார்கள். அது குறிப்பாக கண்ணியத்துக்குரியவர்களே, தஹீரு ஸலாத் அன் வக்திஹா, தொழுகையில லேட்டாக்குறது, தொழுகைக்கு போறது, வாங்க சொன்ன பின்னால கொஞ்ச நேரம் உட்கார்றது, இக்காமத் வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாரு. இக்காமத் முடிஞ்ச பின்னால சரி இக்காமத் முடிஞ்சுதானே, இன்னொரு 2 நிமிஷம் லேட் ஆகி போகும், இன்னும் 2 நிமிஷம் இருந்தா அப்ப ஜமாத்தை விட்டுருவாரு. அப்படி தொழுகையை விடக்கூடிய சில மனிதர்களை பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் என்னன்னு கேட்டா சிஃபாத்துல் முனாஃபிகீன், முனாஃபிக்குகள். இது அல்லாம இன்னும் நிறைய இருக்கிறது. அத்தஹல்லுஃப் அனி ஸலாத் வல் ஜமாஅ, ஜமாத்தோட தொழ மாட்டார். சில மனிதர் தொழுகையை பின்பற்றுவாரு, அவருக்கு ஜமாத்தோட தொழணும் ஜமாத்தை பேணுன்றது எந்த அவசியமும் கிடையாது, எப்ப வேணாலும் தொழக்கூடிய ஒரு மனிதர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் முனாஃபிக்குடைய அடையாளமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இது அல்லாமல் இன்னும் ஏராளமான பண்புகள் முனாஃபிக் என்று கேட்டார். அதாவது இஸ்லாத்தை ஏற்ற மாதிரி இருப்பார், உண்மையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே போல வணக்க வழிபாடுகள், நல்லறங்கள், இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் பணியால் கூட சரியாக நடந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்கள், இறை மறுப்பாளர்களை போன்று அவர்களோடு மறுமையில இறை மறுப்பாளர்கள் கொடுக்கிற தண்டனை விட மோசமான தண்டனை எல்லாம் தயார் பண்ணி வைத்திருக்கிறான் என்று இந்த சூரத்து நூறுடைய 50வது வசனம் வரைக்கும் முனாஃபிக்கை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டியிருக்கிறான். அடுத்த வசனம் என்னன்னு கேட்டா 51வது வசனம், மூமின்களுடைய பண்பு எப்படி இருக்கும், மூமின்கள்லாம் யாரு, என்ன செய்வார்கள், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பக்கம் அழைப்பு வர பாருங்க. ஒரு பிரச்சனை நேரம் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அல்லது குர்ஆன் சுன்னா பக்கம் அழைப்பு வருகிற பொழுது அந்த அழைப்பை உடனே ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அழைப்புக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தீர்ப்பு வழங்குவாங்க பாருங்க, அந்த தீர்ப்பை மனசில எந்த கஷ்டங்களும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் தான் மூமின்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டியிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மூமின்களுடைய பண்புகள் என்ன, மூமின்கள் எப்படி வாழ்வார்கள், எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை வருகின்ற அந்த கிழமை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இவை இதோடு முடித்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். வல்லாஹு அஅலம். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன்.